வரட்டும் இன்னைக்கு பரதேசி பையன் சாவடிக்கிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு தான் மறு வேலை அவனே ஆட்டமா காட்டுறேன். வீதம் வரே மாதாயா இருக்குது. டேய் அடி செருப்பால ஊர் மேயிற பரதேசி நில்றா. டேய் காலை உடைக்கிற இதா வர நில்றா. டேய் என்ன மாவள அடிச்சேன்னு வச்சுக்கவன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். டேய் இன்னும் நான் உடைச்சு உனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன்ல, என்ன அடிக்க தாண்டா வருவே நீ. தாபா சரஸ்வதி. சரஸ்வதின்னு பேரு வச்சுக்கினா மட்டும் போதாது, ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சிருக்கணும். ஸ்கூலாண்ட சேர்த்து விட்டா வாத்திச்சிய டாவடிச்ச, அவ கையில கால்ல உழுந்து மறுபடியும் சேர்த்து விட்ட. அப்பவே ஒழுங்கா படிச்சியா? அந்த வாத்திச்சிட்ட போய் நம்ம ஓடி போலாமான்னு கேட்டிருக்க. அப்பவே உன்னை வெட்டி போடாம புள்ள புள்ளன்னு பாஸ்த கொட்டி வளர்த்தேன் பாரு, அதான்டா தப்பு. உருப்படாத பயல, உன்னை போய் 10 மாசம் சுமந்து பெத்தேன் பாரு. தா ஆவுனா 10 மாசம் சுமந்தேன் 10 மாசம் சுமந்தேன் டபாக்கிறீங்க. உன் புருஷன் கூட இருந்து இல்ல, அப்ப கஷ்டப்பட்டு சுமந்துதான் ஆகணும். நாய நாய என் அருமை உனக்கு தெரியாதுடா. போடா, நான் செத்தப்புறம் சோத்துக்கு ரோட்ல தான் திரிவேன் நீ. சரஸ்வதி குழம்பு கறியா இருக்குது. கோழி 65ல அவ்வளவுதான், துணுட்டு போ. எதுக்கு சரஸ்வதி கோவப்படுற? சரி சரி இதே போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சாவடிக்காத, இருக்கிறத துணுட்டு போடா. போ சரஸ்வதி, வர வர உனக்கு என் மேல பாசமே இல்லாம போச்சுப்பா. என்னை கொண்டுட்டு தான்டா நீ அடங்குவ. எடுத்துட்டு வா. டே வினோத், ஏதாவது வேலைக்கு போயேன்டா. சும்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நொய்யுன்னு உங்க அப்பனை நம்பி நான் வந்தேன். உன்னைய நீ அனாதையா விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டார். அப்போல இருந்து நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? போவியா? நீ நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதாடா? நீ வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லடா. வாழ்க்கைங்கிறதே வேற. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? எப்படி போனாலும் கோடிக்கு சந்தோஷமா இருக்கணும், அதான் பிடிக்கும். என்ன பழம் நீ ரொம்ப தீவிரமா இருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்லை சார். ஒண்ணும் இல்லை. பார்த்த கோணியம் நெஞ்சில கை வச்சு தள்ளதையும் பார்த்த. நீ அதுக்கு எவ்வளவு கடுப்பானேங்கிறதையும் பார்த்த. அவன் அப்படிதான் சார், கோவத்துல ஏதாவது பண்ணுவான். அதே கோவத்துல கை வச்ச நெஞ்சில கத்திய வச்சிருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்? பழம் நீ உயிர் ரொம்ப முக்கியம். நீ தனியா தொழில் செஞ்சு பாரு, அவன் பயப்படுவான். அந்த தொழில் நான் தர, அவனுக்கு தாங்குற ஆணுவம் அது வந்தாலே லீடரா மட்டும்தான் இருக்க சொல்லும். அந்த ஆணுவம் உனக்கு வேணும் தான் சொல்றேன். நான் என்ன அழிஞ்சு போறதுக்கு அவளே சொல்ற, சந்தோஷமா இருக்கணும் தானே சொல்ற. மச்சான் இன்னத்துக்கு யோசிக்கிற? சின்ன வயசுல ரஜினி படத்துக்கு காசு இல்லாம பிக் பாக்கெட் அடிச்ச பையன் அவன். அப்புறம் ஏதோ சால் தான் வேலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை வளர்த்து விட்டாரு. இப்போ எப்படி இருக்கான் பாத்தியா?
பாவாடை சொல்றது கரெக்ட். அது காரணம் சாரு தான். ஓகே சொல்லு மச்சி, கோணிய சரிக்கு சமமா அடிப்போம். சார் வர்றதுக்கு முன்னாடி கோணியை பத்தி என்னாண்ட எப்படிலாம் சொல்லி புலம்புனேன். இப்ப சாரே நம்மாண்ட இருக்கும்போது என்னத்துக்கு பயப்படுறா? யோசிக்காம சரின்னு சொல்லு மச்சி. சி நாங்க இல்லடா, விட்டுருமா உன்னா விட்றா, பாத்துக்கலாம். சார் வராரு, ஓகேன்னு சொல்லு. சார் இந்த பார், யோசிக்காம முடிவெடுக்கிறதும் பிடிக்காது, யோசிச்ச பிறகு முடிவெடுக்காம இருக்கிறதும் பிடிக்காது. மனசுல தைரியம் இருந்தா மட்டும் ஓகே சொல்லு. கிடைக்கிறது பணம். முடியும் முடியாது எனக்கு ஒரே பதில். முடியும் சார். முடியும்னு சொல்லிட்டு முடிக்காம இருந்தா? முடியும் சார். ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெண்டா உடைச்சாச்சு. இனி 2 வருமானம். டேய் தம்பி இங்க வா. டேய் கூப்பிடுறல வாடா. என்னடா ஸ்கூலுக்கு போலையா நீ? போல. ஏன்டா போல? இன்னைக்கு லீவு. டேய் ஏரியால இருக்கிற பசங்கலாம் ஸ்கூலுக்கு போயினுக்குது, உனக்கு மட்டும் புதுசா என்னடா லீவு? லீவு தான். டேய் ஒழுங்கா ஸ்கூல் போய் பச்சம்மா டீசென்ட் மாதிரி முன்னேறணுமான்னு இருக்கணும். ஒழுங்கா படிக்கணும், போய் படிப்போ. நானும் தான் பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து நீங்களும் வேலைக்கோ போகாம இதே தான் இருக்கீங்க. நான் தான் உங்களை கேட்டனா? நல்ல வேலை யாரும் பார்க்கல. டேய் இப்ப அண்ணன் என்ன சொல்லிட்டேன்னு பேசினுக்கிறேன். போடா போ, பார்த்தியா இருக்கு பாரு. ஆண்டி கிட்ட கொடுப்பா போ. இந்தாம்மா ஆர்லிஸ் குர்ரா செல்லம். டச்சை ஏய் உஷா, என்ன உஷார் பண்ணியா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, புருஷன் போய் பார்க்க வேண்டியதானே. கட்டணம் தர எல்லாரையும் பார்க்க கரெக்ட் பண்ண இவன் டென்ஷன் ஆறா. நாடா சேட்டையா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கல்ல, அவ்வளவு லுக்குறா. அப்படியே ஒர்க் அவுட் ஆகும்போது ஆக்கர் வைக்கிறேடா. இத பாரு டீசன்ட், நாமெல்லாம் கல்யாணம் முடிச்சோன்னு வை, ரொம்ப உஷாரா இருக்கணும். டேய் உஷா வேற ஒட்டப்ப சூடேத்திட்டு போயிட்டாளே. இதே மாதிரி தான் அன்னைக்கு நம்ம மூடானோ, நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? மாப்பிள்ள சொர்க்கத்துக்கு போலாமா? போயிருவோம். அமுதம் 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 அமுதத்தை குடிச்சா சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை குடிக்கட்டா? அதானடா செஞ்சுக்கிட்டு இருக்க. பக்கத்து வீட்டுல குழந்தைய கேக்குறாங்க பாரு. வா. வேதா தவாட்டி கமெண்ட் நல்லா போடுறா. ஏய் என்னடா நரம்பா அப்படி பிள்ளை பண்ண? அவ்வளவுதானா? பாட் பாட் பாட்ட பிடிச்சு வச்சிரன்னு சொன்னா என்னடா சொல்ற? அவளை பிரிக்கணும் நான் உள்ள போனா. கல்லறையில இருந்து வந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கா. அரேபியன் குதிரை மாதிரி எல்லாம் இருக்கா? நம்ம யாருன்னு காட்டணுமே. உன்னால முடியுமா?
அதான் மாமா பழவனி ஆளே காணா எங்க போனா? அவனுக்கே நமக்கெல்லாம் செட் ஆகுறா மாமே. அவன் எங்கேயோ போறான் விடு. டேய் கூப்பிட்டியா? நீ கிளம்பு. இல்ல மச்சான், இன்னைக்கு ஒரு மாதிரி லுக்குடுற. நேத்து ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. எங்க மச்சான்? அதான் நம்ம சொர்க்கலோகத்துல. சொர்க்கலோகத்துலயா? மச்சான் யூசந்திர கப்பல டீயா குடிச்சாமா தூக்கி போட்டாமான்னு இருக்கானு. அத விட்டுட்டு அத கழுவி கொண்டாந்து வீட்டுல வச்சு அளவு பார்க்க நினைக்க கூடாது. ஏண்டா சுடுகாட்டுல பிறந்தவனே, அங்க இருந்து பார்க்கும்போது எதிர் வீட்டு மாடியில அந்த பொண்ணு நின்னுகின்னு இருந்து தன்னை பத்தி பேசும்போது கூட இடையில கோணிக்கு மாதிரி தேவைப்படுது. கேட்டா உசுர கூட காதல்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டா மெரிப்பான். பாக்குறான்னு தெரியுது இல்ல, ஏன் இதுக்குன்னு கேட்க வேண்டியதானா? ஐயோ, கேட்டாலும் மெரிகிறான், கேட்கனாலும் மெரிகிறான். டேய் போச்சு சொல்றா அவளை. ஏய் உஷா, போய் புருஷன் உஷார் பண்ண. அடிக்கிறாளா? ஓ, இவ பின்னாடி பல பேர் சுத்துவானுங்களே. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். கதிர் படம் மாதிரி ரோஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்தாண்டதான் டெய்லி போயின்னு வந்துங்கன்னு இருக்கியா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நான் வேணும்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல சொல்ல. இந்த வழிதான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன போ? இந்த வழியாவா? இவளை பார்க்காம இருந்ததுக்கு பேசாம கூடனாவே இருந்திருக்கலாமோ? நோ 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 நோ. ஐ 1 minute. யூ டாக் பண்ணணும். ஆக்சுவலி ஐ மேரிட் யூ. ஹலோ, நான் டாக் பண்ணிக்கினே இருக்கிறேன், நீ என்ன வாக் பண்ணிக்கினே இருக்கிற? சத்தியமா உன் இங்கிலீஷ் எனக்கு புரியல. புரியல? வாட் படிக்கிற? காலேஜ். அது அண்டர்ஸ்டாண்ட். வாட் கோ கோ புரியுது புரியுது. என்ன கோர்ஸ்னு கேக்குறியா? பிஇ படிக்கிறேன். நான் தான் படிக்கிறியோ? நான் பேசுற இங்கிலீஷ் உனக்கு நோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ தமிழ்ல டெல்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ அடி வாங்காம அடங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓ பாரு, நீ போலீஸ்ல சொல்லி அடிச்சாலும் சரி, உன் வீட்டுல சொல்லி அடிச்சாலும் சரி, அவளை கல்யாணம் கல்யாணம் தான். நான் அடிக்கணும்னு நினைச்சா தில்னா நானே அடிப்பேன். அதான் நிவேதா. சேஸ் சம் அதர் கேர்ள்ஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறியா? ஓகே ஓகே. தபார்கோனி, எப்பவுமே லவ் பண்ற பொண்ணாண்டா உண்மையே பேசு. அப்புறம் உண்மை தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு ரிவிட்டு தான். ஆமா, பாவம் அந்த பொண்ணு. யாரு பத்த பிள்ளையோ